இருக்கிறது. நிறைய பேர் இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக காத்திருக்கிறீங்க. யாரோ சொன்னதுனால இந்த நிகழ்ச்சியை பார்க்க அமர்ந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு போராட்டம், என்ன செய்கிறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல, எல்லா இடமும் போயிட்டோம், எல்லா இடமும் தோல்வி, பணம்லாம் செலவு பண்ணிட்டோம், ஆனாலும் பிரயோஜனம் இல்லை, இனி வாழ முடியாது, இனி ஒரு வழியும் இல்லை அப்படின்ற சூழ்நிலை. யாரோ சொன்னதுனால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள, ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறதுனால இதை பார்க்க வைத்திருக்கிறார். ஏன்னா உங்க மேல் அன்பும் பாசமும் உள்ள ஒரு ஆண்டவர் அவர். உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் எதெல்லாம் தோல்வி அடைந்தீங்களோ இயேசு உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். எதிலெல்லாம் ஏமாற்றம் அடைந்தீங்களோ இயேசு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எதெல்லாம் இனி நடக்காது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களோ இயேசு அதில் அற்புதம் செய்து புதிய ஆரம்பத்தை உண்டாக்குவார். அதாவது உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்க